கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. KS குயின்டஸ் கைதடி ஈஸ்ட் கைதடியில் வசிக்கிறோம். நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தேன். நான் ஒரு பில்டிங் கண்ட்ராக்டில் வந்து ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிற தொழிலாளியாக தான் அதில் கடமையாட்டி வந்தேன். அப்படி இருந்தும் வந்து எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு நாளும் வந்து 70 ரூபாயை கடவுண்ட ஊழியத்துக்கு நடத்து கிழமையில் வந்து 420 ரூபாயை கொண்டு வந்து நான் கட்டி வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது வந்து நாங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தில் இணைந்ததன் மூலம் எனக்கு கல்யாணம் நடந்தது. கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான அற்புதங்களை செய்ய அந்த அற்புதத்தின் பயனாக தான் எனக்கு ஒரு மேசன் இன்ட்ரெஸ்டராக கடவுளை என்ன உயர்த்தினார். வெறும் 1000 ரூபா சம்பளத்தில் தான் உயர்த்தினார். அதுலேயும் வந்து நான் உண்மையும் உத்தமமாக கடவுளுக்கு 10 ஒன்றை கொடுத்தேன். அதோட ஜெஃப்னா ஜீசஸ் ஸ்கூலுக்கு வந்து ஜெபிக்கு வந்தேன். அப்பொழுது இருக்கும் பொழுது கடவுளை என்ன படிப்படியாக உயர்த்தி என்ன ஒரு சைட் சூப்பர்வைசர் ஆக்கினேன். அந்த கம்பெனிலேயே சைட் சூப்பர்வைசர் ஆக்கி அங்கேயும் எனக்கு நல்ல மனித தயவு கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் இருந்து இதுக்கு அப்ளை பண்ணேன். இது டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆகும் பொழுது அப்பொழுது எனக்கு அதுக்குரிய தகுதியோ எந்த விதமான இதுவும் என்னிட இல்லை. நான் டிகிரி ஹோல்டருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. எத்தனையோ டிகிரி ஹோல்டர் வெட்டது இவ்வளோ அனுபவசாலிகள் வந்த பொழுது கூட நான் இந்த இன்டர்வியூக்கு போக முன்னம் ஜெஃப்னா ஜீசஸ் ஸ்கூலில் போய் ஜெபிச்சுட்டு தான் போனேன். அப்படி ஜெபிச்சு போகும்பொழுது அந்த இன்டர்வியூ பண்ணின அந்த அவர்களுடைய எனக்கு மனித தயவு கிடைச்சி எனக்கு நல்ல ஒரு வேலையை கடவுள் தந்திருக்கேன். நான் ஒரு 50,000 ரூபா சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை கற்று எனக்கு தந்திருக்கிறேன். டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கு ஒரு 3 பேர் எனக்கு தச்சு வேலை செய்கிறேன். எனக்கு கீழே 2 வேலை செய்கிறாங்க. மற்றது கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து 6-7 பேர் வேலை செய்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு 10,000-15,000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு எந்த கையாலையும் நான் கொடுக்குறேன். இப்போ கடவுள் என்ன அவ்வளோ உயர்த்தி வச்சுக்கிறேன்னு சொன்னால் ஒரு சாதாரண விடயம் பண்ணி எடுக்கிறேன். கடவுளுக்கு கொடுக்க கடவுள் ஒரு கடன் வாங்காத தேவன். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லிக்கலாம். அதனுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்டு தான் இருக்கேன். ஒருக்க நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அடையாள அட்டை எடுக்கிறதுக்காக வந்து கொழும்புக்கு போனேன். வண்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகும்பொழுது வந்து அங்கே பயணம் செய்த ஹயஸ் பேன் வந்து ஒரு 2-3 தினம் வந்து ஃப்ரெண்டு ஒரு இதுக்குள்ளே பிறந்தது ஒரு ஆற்றுக்கு. அதுக்குள்ளே வந்து தெய்வாதீனமாக தான் நான் உயிர்த்தப்பேன். எந்த விதமான சிறு கீறல் காயம் கூட இல்லாமல் கடவுள் என்னை பாதுகாத்தார். அப்போ அது அப்படி இருக்கும்பொழுது அது நான் உணர்வேன் என்று சொன்னால் ஒரு குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்ததன் மூலம் தான் கடவுள் எனக்கு அந்த உயிர்ப்பிச்சது. அந்த கடவுள் இன்று நான் ஒரு வாழ்கிறது என்று சொன்னால் அது கடவுள் அந்த ஒரு உயிர்ப்பிச்சேன்னு தான் சொல்லலாம். அதில் நான் இணையாக விட்டுருந்தேன் என்று கூட நான் இன்றைக்கு எங்கேயோ போயிருக்கிறேன். அது கடவுள் என்ன அதன் மூலம் கூட என்னை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு விபத்தில் இருந்து பாதுகாத்தார். சற்று கொஞ்ச நாள் கூட நான் உங்களுடைய அப்பாவும் வந்து மோட்டர் பைக்கில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பா விழுந்துட்டேன். மோட்டர் சைக்கிளால் விழும் பொழுது வந்து நான் எங்களுடைய அப்பாவுக்கு இன்னும் நடந்துட்டுதுன்னு சொல்லி அதில் கூட எங்களுடைய குடும்பத்தை கடவுள் வந்து தன்னுடைய ரத்த கோட்டைகள் வைத்து பாதுகாத்திருக்கிறேன். நான் அதை உண்மையாகவே நான் உணர்கிறேன். கடவுளுடைய வெள்ளமையை நாங்கள் சொல்லி இடங்காது எங்களோட வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு செய்த அற்புதங்களை வந்து இப்போ நாங்கள் ஒரு எரிச்சல் பொறாமை நிறைஞ்ச சூழலில் நாங்கள் வேலை செய்து கொண்டு வரோம். இவ்வளவு எரிச்சல் பொறாமை மத்தியில் சக ஊழியர்கள் எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது தீமையை கூட நன்மையாக மாற்றி தரக்கூடிய வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்போ எங்களுடைய எத்தனையோ பேர் வந்து நாங்கள் வந்து வேலை செய்த அனுபவமாக இருந்தால் கூட எத்தனையோ இன்ஜினியர்ஸ் கூட எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க என்ன மாதிரி இந்த வேலையை முடிக்கலாமன்ட்டு. அவ்வளோது கூட கடவுளை எங்களை உயர்த்தி வச்சுக்க நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு அளவாக தான் படித்து நாங்கள் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ படித்து எத்தனையோ இது செய்தால் நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் இது செய்தால் கடவுள் எனக்கு வந்து எனக்கு என்னால் ஒன்றும் சதிசால ஒன்றும் செய்யலாது. கடவுள் நான் என்ன பயன்படுத்துகிறேன். கடவுள் மினுக்க வலிக்கிட்டேன்னு அந்த பாத்திரம் அப்படி விளங்குமென்றதை எங்களுக்கு சொல்லி இயலாமல் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். இத்திட்டத்தில் சேரும் பங்காளரின் குடும்பத்தில் அன்பு மலர, தெய்வீக சந்தோஷம் சமாதானம் பெருக, வாழ்வு செழிக்க இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் விசேஷ பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகின்றன. மட்டுமல்ல, டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் வந்து நாங்கள் இணைந்ததன் மூலம் எனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கடவுள் எனக்கு தந்தார். அதன் பிறகு படிப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி கடவுள் உயர்த்த நாங்கள் கடவுளுக்கு இன்னும் கீழ்ப்படைந்து கடவுளுக்கு கொடுக்குறத நாங்கள் நிறுத்தி நாங்கள் கொடுத்து கொண்டு தான் நின்று வேற இருக்கிறோம். அதால் கடவுள் எங்களை உயர்த்தி நல்லா கனப்படுத்தி இருக்கிறேன். பிற ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறேன். இன்று நாங்கள் சந்தோஷமாக இருப்பது போல் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
ஆகவே இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இன்றே இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் உங்கள் செல்போனில் இருந்து FBP என்று டைப் செய்து உங்கள் பெயரோடு சேர்த்து 9004099977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பினால் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைவதற்கான படிவமும் முழு விவரங்களும் உங்களை வந்தடையும். மேலும் உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களுக்கு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நேரடியாக சென்று இத்திட்டத்தில் இணைந்திடுங்கள். மேலும் இயேசு அழைக்கிறார் மாதாந்திர பத்திரிகையில் இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தை குறித்த முழு விவரங்கள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து உங்கள் நன்கொடைகளோடு சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எண் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, பீச் ஸ்டேஷன் எதிரே, சென்னை 1. இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம். உங்கள் குடும்பம் இறைவனின் கரங்களில். இப்பொழுதும் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள். இப்பொழுதும் நாம் இயேசுவின் காயங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். இயேசுவின் சிலுவை பக்கமாக நம் கண்களை திருப்புவோம். அவருடைய தலையில் பாருங்கள் முட்கிரீடம், அவருடைய காலில் பாருங்கள் ஆணிகள், அவருடைய கைகளில் ஆணிகள், அவருடைய விலாவிலே காயம், அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டது. காயத்தினால் நிறைந்திருந்தது இயேசுவின் சரீரம். இன்று அந்த சரீரத்தோடு நம் ஒவ்வொருவரையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் காயங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த காயங்கள் நம்மோடு பேசுகின்றன. காயங்கள் உண்மையில் நம்மோடு பேசுகின்றன. இயேசுவின் காயம் என்ன சொல்லுகிறது, என்ன பேசுகிறது? அவர் உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய பாடுகளின் நிமித்தம், துக்கங்களின் நிமித்தம் தன் சரீரங்களிலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஐயா, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4 கூறுகிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம் பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். பிரசங்கின் 7:7 கூறுகிறது, இடுக்கண் வரும்பொழுது அது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கண் கொடியது. என்னுடைய தந்தையோடு அலுவலகத்தில் ஒருவர் வேலை செய்து வந்தார், கிளார்க்காக. அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் சந்தோஷமாக வைப்பார். நாட்கள் கடந்தது. என்னுடைய தந்தை ப்ரமோஷன் பெற்று சென்னைக்கு ஆபீசராக வந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு நாள் திடீரென்று என் தந்தையை சந்திக்க அவர் வந்தார். அவர் சொன்னார், பிரதர், நான் பழைய மனிதன் அல்ல, என் வாழ்வு நொறுங்கி போயிருக்கிறது. என்ன நடந்தது என்று என் தந்தை கேட்டார். அவர் சொன்னார், என் மனைவி எனக்கு தெரியாமல் நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்து வந்தாள். நாட்கள் கடந்தது. பயங்கர இழப்பு. இது நிமித்தம் மனம் உடைந்து போனாள். எல்லாவற்றையும் இழந்த நிலையில் தவித்து போனாள். என் கணவனுடைய சொத்தை எல்லாம் அழித்து போட்டேனே, பணத்தை எல்லாம் அநியாயமாக நான் இழந்து போனேனே என்று எவ்வளவோ ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்த முயன்றேன், முடியவில்லை. கடைசியில் ஒரு நாள் திடீரென்று என் கண்ணெதிரே அவள் தன்னை கெரசின் ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டாள். பிரதர், என் கண் எதிரே அவர் பற்றி எறிந்தாள். ஓடி சென்றேன், அவளை காப்பாற்ற முயன்றேன். அதன் விளைவாக நடந்தது என்ன? என் கைகள் தான் எரிந்து போனது. என் கைகள் தான் எரிந்து போனது. என் மனைவி இன்று இல்லை, ஆனால் என் கைகளில் இருப்பதோ காயங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த காயங்களை பார்க்கும் பொழுது
என் மனைவியை நினைத்து அழுகிறேன். ஐயோ, ஏன் என்னை விட்டு இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக கடந்து சென்று விட்டாய்? ஏன் இப்படி செய்தாய்? தனிமையில் கதறுகிறேன். என் கைகளின் காயங்கள். இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். பிரியமானவர்களே, ஏசாயா 52 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, அவருடைய முகரூபமும் அவருடைய சாயலும் அந்த கேடு அடைந்திருந்தது. ஏசாயா 53:2 கூறுகிறது, அவருடைய முகத்தில் இருந்த அழகு அவருக்கு இல்லை. அவருக்கு இருந்த சௌந்தரியம் அவரை விட்டு பிரிந்திருந்தது. முகமெல்லாம் காயம், அது அந்த கேடு அடைந்திருந்தது. அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. துக்கத்தின் மிகுதியினால். லூக்கா 22:40-44 வரைக்கும் வாசித்து பாருங்கள். துக்கத்தின் மிகுதியினால் அவருடைய வியர்வையின் சொட்டு இரத்தமாக வெளியே வந்தது. சரீரமெல்லாம் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது. உள்ளே இருந்த வியர்வை இரத்தமாக வெளியே வந்தது. மத்தேயு 27:46 வாசித்து பாருங்கள். சிலுவையில் தொங்கிய அவர் துக்கத்தின் மிகுதியினால் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? My God, my God, why have you forsaken me? இதுவரைக்கும் நீர்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தீர், இப்பொழுது என்னை விட்டு ஏன் கடந்து சென்றீர்? இந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இயேசு அந்த வழியை கடந்து சென்றார். அவருடைய காயங்கள் என்றும் சொல்லுகிறது, துக்கம், பாடுகள், அது நிமித்தம்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த காயங்கள். மக்களுடைய துக்கத்தையும் அவர்களுடைய பாடுகளையும் அறிந்து கொள்வதற்காக. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் துக்கத்தை அறிந்திருக்கிறேன், நான் உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த காயங்கள் என்றும் என் சரீரத்தில் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். தூத்துக்குடியில் பல வருடங்களுக்கு முன்பு கணவன் மரித்து விட்டபடியினால் விதவையான ஒரு பெண் துடித்தாள். 5 பிள்ளைகள் அவர்களுக்கு. நம்பிக்கையில்லாத நிலை. இந்த நிலையில் அவர்கள் தவித்தார்கள். சொன்னார்கள், நான் எப்படி இந்த உலகத்தில் இனி வாழப்போகிறேன்? வேலை இல்லை, 5 குழந்தைகளை காப்பாற்ற வழி இல்லை, நான் மரிக்கும் நேரம் வந்தது. தூக்கில் தொங்க அவர்கள் திட்டமிட்டார்கள். தொங்க போகும் நேரத்திலே திடீரென்று அவர்கள் வானொலியில் அழகிய ஒரு பாடல் வந்தது. அது இப்படி சொன்னது, கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கவலையெல்லாம் நீக்குவார், கண்மணி போல உன்னை காப்பாற்றுவார், கருத்தோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அதுதான் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக வரும் பாடல். அப்படியே நிறுத்தி விட்டார்கள். என்ன இது? என் கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டா? அதிலிருந்து தப்ப ஒரு வழி உண்டா? தொடர்ந்து என் தந்தை பேசிய செய்தியை கேட்டார்கள். அந்த செய்தி அவள் இருதயத்திற்கு ஆறுதலை கொண்டு வந்தது. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. ஆண்டவருடைய கரங்களில் அவள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவர் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவள் வாழ்வை மலரச் செய்தார். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார். என்றும் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வழி உண்டு, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. இயேசுவின் சரீரங்களிலே நம் துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்த காயங்கள் இருக்கிறது. அந்த காயங்கள் நம் துக்கங்களையும் பாடுகளையும் நீக்கி நமக்கு வழியை கொண்டு வரும். கவலைப்படாதிருக்கு. கடைசியாக அவருடைய காயங்கள் சொல்லும், இயேசுவின் காயங்கள் சொல்லும்.
சகல மக்களுடைய கொடூரமான நோய்களுக்காக, பலவீனங்களுக்காக அவருடைய சரீரத்திலே காயங்கள், இயேசுவின் சரீரத்திலே காயங்கள். நோய் கொடூரமானது. அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு திடீரென்று கேன்சர் நோய் வந்தது. அப்பொழுது அவரை கேன்சர் ஆஸ்பத்திரியில் அடையாறில் சேர்த்தார்கள். மிகவும் பாடுபட்டார். ஒரு நாள் காமராஜ் அவர்கள் அவரை சந்திக்க சென்றார். அவர் போய், ஐயா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அறிஞர் அண்ணா அவர்களால் பேச முடியவில்லை. பயங்கர வலி, பயங்கர வேதனை. ஒரே ஒரு காரியத்தை செய்தார். தன்னுடைய தலையினால் 2 கையையும் காண்பித்தார். அப்படியும் அப்படியும் பார்த்தார். அந்த கைகளிலே மருந்துகள் செலுத்தப்படுவதற்காக பல 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 ஊசிகள் குத்தி வைத்திருந்தார்கள். அந்த மருந்துகள், சுகமாக்கும்படியாக செலுத்தப்பட வேண்டிய மருந்துகள் செலுத்தப்படும் அந்த ஊசிகளே அவருக்கு பயங்கர வேதனையை கொண்டு வந்தது. நோயினாலும் வேதனை, சிகிச்சை பெறும் வழிகளினாலும் இன்று வேதனை. ஆகவேதான் இயேசு அந்த காயங்களை தம் சரீரத்திலே ஏற்படுத்தி கொண்டார். மத்தேயு 8:17 வேதம் கூறுகிறது, அவர் நம்முடைய சகல நோய்களையும் சகல பலவீனங்களையும் அவருடைய சரீரத்திலே சுமந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய சகல நோய்களையும் சகல பலவீனங்களையும் இயேசு தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். அந்த வேதனையின் உக்கிரம், அந்த சஞ்சலம் அவருக்கு நன்கு தெரியும். மார்க் 15:15 20 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவருடைய தலையிலே காயம், முட்கிரீடத்தினால், சேவகர் கொம்பினால் அடித்ததினால் ஏற்பட்ட காயங்கள், கைகளில் ஆணிகளினால் ஏற்பட்ட காயங்கள், கால்களில் ஆணிகளினால் ஏற்பட்ட காயங்கள், விலாவிலே ஈட்டி பாய்ந்ததினால் ஏற்பட்ட காயம், உடம்பெல்லாம் சவுக்கினால் அடிபட்டதினால் ஏற்பட்ட காயம், சரீரம் முழுவதிலும் காயம், நொந்து போன சரீரம். ஆகவேதான் இன்று அந்த காயங்கள் சொல்லுகிறது, உலகில் உள்ள ஒவ்வொருவருடைய நோய்க்காகவும் பலவீனத்திற்காகவும் அவர் தம்முடைய சரீரத்திலே இந்த காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஏசாயா 53:5 கூறுகிறது, இந்த அவருடைய காயத்தினால் உண்டான தழும்பினால் ஒவ்வொருவரும் குணமடைகிறார்கள். இன்று ஒவ்வொருவருக்கும் குணம் உண்டு. கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக, இயேசுவின் பிள்ளைகளாக திரும்பி செல்ல போகிறீர்கள். இன்று உங்களுக்கு விமோசனம் உண்டு. இந்த காயங்கள் நிறைந்த இயேசு, அன்பை விளங்கச் செய்யும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசு இப்பொழுது உங்களை அணைத்துக் கொள்வார். அவரை நோக்கி பார்ப்போமா? நம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. ஆண்டவரை தேடி ஓடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இறைவன் இயேசு பொறுப்பெடுக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய காயங்கள் சொல்லுகிறது, நம்முடைய துக்கங்களுக்காக, நோய்களுக்காக, பாடுகளுக்காக, பலவீனங்களுக்காக இயேசு தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொண்டார். அந்த காயங்களால் இன்று குணமாகிறது. உடைக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்வு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சரீரம் இப்பொழுது குணமடையும். உங்களுக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? இயேசுவின் காயத்தை கனப்படுத்த வந்திருக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் உங்களை இப்பொழுது கனப்படுத்துவார். அவருடைய வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையில் பிசாசை ஆணி அடித்து அவன் மீது வெற்றி சிறந்தார். உங்கள் வாழ்வில், பலருடைய வாழ்விலும் பிசாசின் ஆதிக்கத்தினால் எத்தனை இருள், எத்தனை பாடுகள். இப்பொழுது பிசாசின் ஆதிக்கம் உங்கள் வாழ்வை விட்டு அகலும், உங்கள் சரீரத்தை விட்டு அகலும், உங்கள் குடும்பத்தை விட்டு அகலும். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கால நேரத்திலும் இந்த பிசாசுகள் உங்களை வாட்டுகிறது அல்லவா? கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது.
ஒவ்வொருடைய ஆத்மாவையும் இயேசு முழுவதுமாக பொறுப்பெடுக்கிறார். உங்கள் பாவ வாழ்க்கையை ஆண்டவர் நீக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் தவிப்போடும் பலர் இன்று இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையே இல்லை. இந்த நிலையில் உங்களில் பலர் ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கை என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு கதி. உண்மையில் எனக்கு நீர் இப்படி அன்புள்ளவர் என்று எனக்கு தெரியாது. நீர்தான் என் கதி. இனி நீ என் வாழ்க்கை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று பலர் கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை இப்பொழுது அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். உங்கள் பாவ வாழ்க்கையை, பாவ கருமங்களை, பாவ கரைகளை இயேசு நீக்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கும் இருளும் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். இழந்த வரங்கள், இழந்த கிருபைகள், இழந்த பரிசுத்தம் இயேசு இப்பொழுது திரும்ப தந்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த இடம் முழுவதையும் தம்முடைய வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கேளுங்கள், ஒவ்வொருவரும் வாயை திறந்து கேளுங்கள். இயேசுவே, இறைவனே, என் ஆண்டவனே, என் வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். எனக்கு பிசாசு வேண்டாம், பாவம் வேண்டாம், எனக்கு இச்சை வேண்டாம், தவறான உறவு வேண்டாம், என் குறைகளை மன்னியும். வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். பெரியமானவர்களே, வாயை திறந்து யாவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். பாவ வாழ்வை ஒவ்வொருவரையும் விட்டு அகற்றும் ஐயா. உமது தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது நீர் தோன்றுவதற்காக கோடாக கொடி நன்றி, கோடாக கொடி நன்றி சுவாமி. தெய்வம் எங்கள் இருதயத்திற்குள் தோன்றுவதற்காக நன்றி. இயேசு சுவாமி எங்கள் இருதயத்திற்குள் தோன்றுவதற்காக நன்றி. எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி சுவாமி. கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி.